Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 39. மூட்டையாய் கட்டி போட்டிருந்தார்களோ வானத்தை, யாராவது இப்போது பிரித்து உதறினார்களோ? பலபலவென்று உதிர்ந்து கொண்டிருக்கும் காலை பொழுதை பார்க்கையில் அப்படித்தான் நினைக்க தோன்றியது. பவானி மடத்தின் தோட்டத்தில் பூப்பறித்து கொண்டிருந்த சின்னச்சாமியார் ஈர வேட்டியை களைந்து உலர்ந்த வேட்டியை அணியவில்லை. அவர் விடிகாலை நேரமானதாலும் காற்றில் குளிர்ச்சி காணும். வெம்மையுடன் தொடங்கிய வேளைக்கு அறையில் ஈரத்துணியுடன் இருப்பது இதமாயிருந்தது. சுவாமி ராதானந்தர் பூஜை அறையில் காத்திருப்பார் என்று அவருக்கு நினைவு வந்தது. ஆனால் அவருக்காக விசேட அவசரம் காட்ட இயலவில்லை. வர வர புஷ்பச்செடியை கூட மலடாயிட்டு வருகின்றன முணுமுணுத்து கொண்டார். ஆடு மாடு தொல்லை வேற, வாசல் புறத்து கேட்டை பலப்படுத்த வேண்டும், காவல்காரனையும் எச்சரிக்க வேண்டும். இதற்கெல்லாம் ராதானந்த சுவாமிகளிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அவரோ வர வர வெளி அலுவலகங்களில் அக்கறை குறைந்து தனக்குள் தானே அமுங்கிக் கொள்வது அதிகமாகிவிட்டது. அல்லது உள்ளூர் ஏதேனும் கவலையோ? என்ன கவலை இருக்க முடியும் ஒரு முற்றும் துறந்த மனிதருக்கு? கும்பிடுறேன் சாமியாரை திரும்பி பார்த்த சின்னசாமியார் அவர் முகம் மலர்ந்தது. ஹரி என்ன பண்ணுறான் என்று ஆர்வத்தோடு விசாரித்தார். அவரதில் நின்று கொண்டிருந்தவன் முன்பு மடத்தில் தோட்டக்காரனாயிருந்த துரைசாமி தான். அப்துல்லை தன்னுடன் வைத்துக்கொண்டு வளர்ப்பதில் பல வகை இடைஞ்சல்கள் இருந்ததால் துரைசாமியிடம் அவன் மனைவியிடமும் அந்த சிறுவனை ஒப்படைத்திருந்தார் சின்னசாமியார். அவர்களுடைய குடிசைக்கருகே ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததால் அப்துல்லின் படிப்பும் தடங்கள் இல்லாமல் வளர்ந்தது. மடத்தின் அபிமானிகளில் ஒருவரான வங்காளிக்காரர் புத்தகங்களுக்கும் துணிமணிக்கும் சாப்பாட்டுக்கும் உதவி வந்தார். மாதத்தில் 2 முறை அப்துல்லே துரைசாமியுடன் வருவான். ஒரு முறை சின்னசாமியார் தாமே அவனை பார்க்க சொல்வார். ராதானந்தர் ராயல்சீமைக்கு புறப்பட்டதிலிருந்து சின்னசாமியாரின் பொறுப்புகள் அதிகமாயிருந்தன. அவர் திரும்பி வந்த பிறகும் ஒன்று விட்டு ஒன்று அலுவல் வந்து கொண்டே இருந்தது. அதிலும் கொஞ்ச நாட்களாக ஆயுர்வேத ஆஸ்பத்திரி விஷயமாக சின்னசாமியாருக்கு பல அலைச்சல். எப்பாடுபட்டேனும் அதை மடமே நடத்துவதென்று ராதானந்தர் தீர்மானித்திருந்தார். அந்த தலைவலிக்கு முழுக்கு போட்டு விடலாம் என்பது சின்னசாமியாரின் சொந்த அபிப்பிராயமாக இருந்த போதிலும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட பழகப்பட்டவர் ஆகையால் எதிர்த்து பேசவில்லை. ஆனால் ராதானந்த சுவாமிகள் ஆஸ்பத்திரியை விடுவதில்லை என்று தீர்மானித்து விட்டாரே தவிர சர்க்காரிடம் ஒப்படைக்க வாக்களித்த பின் அதை வாபஸ் பெறுவதற்கும் பல சடங்குகள் உண்டு என்பதை அறியாதவராகவும் அறிந்தாலும் செய்யாதவராகவும் இருந்து விட்டார். ஆகவே அந்த தொல்லையையும் தன் மீதை இழுத்து போட்டுக்கொண்டு அது சம்பந்தமாக அதிகாரிகளை பார்ப்பதும் போவதுமாக 24 மணி நேரம் போதாமல் தவித்து கொண்டிருந்தார் சின்னசாமியார். இந்த காரணங்களினால் அவர் அப்துல்லை பார்த்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்று சொல்லலாம். ஹரி சௌக்கியமாக இருக்கானா என்று அவர் கேட்டபோது அந்த கேள்விக்கு அன்பும் ஆதங்கமும் கவலையும் பரிவும் கலந்து பெருகியதில் வியப்பில்லை. துரைசாமி உடனே பதில் சொல்லாமல் தலையை சொரிந்து கொண்டிருந்தான். தோளில் போட்டிருந்த கருப்பு கரை போட்ட சிறிய துண்டின் நுனிகளை முறுக்கியபடியே இருக்கிறானுங்க என்று இழுத்தார் போலவே சொன்னார். சின்னசாமியார் பூக்குடலை சிமெட்டி பெஞ்சின் மீது வைத்தார். ஒழிக்காமல் பேசு துரைசாமி, ஹரிக்கு உடம்பு சகம் இல்லையா? அது நல்லா தாங்க இருக்குதே சாமியாரை என்றான் துரைசாமி. அந்த கல்கத்தா ஐயர்கள் தான் படுத்த படுக்கையே கிடக்கிறார் 2 மாதம். சாட்டர்ஜியா? சின்னசாமியார் தமது மதியினத்தை தாமே நொந்து கொண்டார். யாரோ எப்போதோ அவருக்கு உடல் நலமில்லை என்று பேசிக்கொண்டது நினைவு வந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாவது மடத்துக்கு வருபவர் கொஞ்ச நாளாக வரவே இல்லை என்பது ஞாபகத்தில் எழுந்தது. இன்றைக்கு சாயந்தரமே நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சாட்டர்ஜியை என்று தெரிவித்த சின்னசாமியார். அதை சொல்லத்தானே வந்தேன்? ஆமாங்க என்றான் துரைசாமி. ஆனால் அவன் அதை சொன்ன தோரணை இல்லைங்க என்று சொல்ல மாதிரி இருந்தது. வேறென்ன இந்த சின்னசாமியார் மேலும் கேட்டார். சீக்கா படுத்துட்டு இருந்தாலும் போன மாதம் வழக்கம் போல் 20 ரூபா அனுப்பிட்டாருங்க. இந்த மாதம் தான் பணம் வரல. வீட்டாண்ட போய் பார்த்தேன், ஒரே கலாட்டாக இருந்தது, ஏகப்பட்ட ஜனங்க. ஆனால் என்ன சமாச்சாரம்னு ஒருத்தர் கூட கேட்க காணோம். வேண்டாம் சாட்டர்ஜி, அவ்வளோ உடம்பாய் படுத்துக்கிற போது நீ போய் தொந்தரவு பண்ணாத. அதான் நீ திரும்பிட்டேன். ஆனால் செலவுக்கு மேற்கொண்டு நான் ஏதாவது வழி பண்ணுறேன். நான் விசாரிச்சேனுங்க. மாடியிலிருந்து ஒரு பழுப்பு காகிதத்தை எடுத்து சின்னசாமியாரிடம் நீட்டினான் துரைசாமி. ஒரு ஸ்டேட் கம்பெனியில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறாங்களாம். இதை பூர்த்தி பண்ணி ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு கொடுக்கணுமா? எவ்வளோ அக்கறை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறேன் நீங்கள். சரி நீ இப்போ, நான் சாயந்தரத்துக்குள்ளே இந்த விஷயங்களை கவனிக்கிறேன் என்று கூறி துரைசாமி அனுப்பினார் சின்னசாமியார். பின்னர் தான் தமது கடமைகள் மிகவும் நேரம் தவறிவிட்டதை உணர்ந்தார் போலும் அவசரமாக பூக்களை பறித்து குடலை கொட்டிக்கொண்டு வேகமாக உள்ளே நடந்தார். பூஜை மண்டபத்தின் தெய்வ சந்நிதியில் உட்கார்ந்திருந்த
உட்கார்ந்திருக்கவில்லை ராதானந்தர். சின்னசாமியாரின் வருகை எதிர்நோக்கி வாசல்லையே காத்திருந்தார். அங்கிருந்தபடி பார்த்தால் தோட்டத்தில் எது நடந்தாலும் காண முடியும். ஆகவே பூஜை நேரத்தில் வீண் பேச்சு பேசியபடி தான் நேரம் கடத்திவிட்டதையும் அவர் அறிந்திருப்பார் என்று சின்னசாமியாருக்கு தெளிவாகப்பட்டது. ஆனால் ராதானந்தர் எதுவும் கேட்கவில்லை. பூக்குடலையை வாங்கி கொண்டு நேரே சென்று விட்டார். ஆசன பலகைகள் போடுவது, விளக்குகள் ஏற்றுவது, தூபம் போடுவது முதலான தமது வாடிக்கையான பணிவிடைகளை கூட இன்று ராதானந்தரை செய்து விட்டதை சின்னசாமியார் கவனித்தார். வேண்டுமென்று தம்மை தண்டிப்பதற்காக ராதானந்தர் செய்திருக்கிறார் என்று எண்ணிய போது அவருக்கு ரோஷமாகவும் கோபமாகவும் வந்தது. ஒரு சிறு குழந்தை நலனுக்காக சில நிமிடங்கள் பேசிகிட்டு இருந்தேன், அது ஒரு தப்பா என்று மனத்துக்குள் பொறுமையவாறு மௌனமாகவே பூஜையில் கலந்து கொண்டார். காலை நேரமெல்லாம் வழக்கமாக வரும் சிறு கூட்டம் அன்றும் கூடியிருந்தது. பழைய மாம்பரத்திலிருந்து வந்திருந்த மூதாட்டி ஒருவர் தளர்ந்த குரலில் பல பாசுரங்கள் பாடினார். சிறுக சிறுக பூஜை முடிந்தது. ஒவ்வொருவராக ராதானந்தரிடம் மலர்கள் பெற்று கண்ணில் ஒற்றியபடி செல்லலாயிருந்தார். சின்னசாமியார் தமது முறை வந்தபோது கையை பிரித்து ஏந்தினார். இந்த காகிதத்தை அந்தாண்ட வையுங்க என்றார் ராதானந்தர். திடுக்கிட்டு நோக்கினார் சின்னசாமியார். பிறகு தான் துரைசாமி கொணர்ந்த அந்த பழுப்பு காகிதம் தன் கையிலே இருப்பது தெரிந்தது. அவருக்கே வெட்கம் ஏற்பட்டு விட்டதை அறியாமல் அருகிலிருந்து சிலர் மேலே சிரித்து கொண்டே சென்றார்கள். வினாடி நேரம் அந்த அவமானத்தினால் புழுங்கினார் எனினும் எல்லாரும் அகன்ற பின்னர் அந்த காகிதத்தை பிரித்து காட்ட சின்னசாமியார் தவறவில்லை. கையில் வாங்காமலே அதை பார்த்தார் ராதானந்தர். என்னது, அப்துல் விவகாரமா? ஆமாம், ஹரிக்காக ஒரு ஏற்பாடு. என்ன செய்ய வேண்டும்? கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர் கையெழுத்து போடணுமா? மடத்துக்கு தெரிந்த யாரிடமாவது தாங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். பல சமயங்களில் பரிகாசமாக சொல்லிட்டேன், இப்போது கண்டித்து சொல்ல வேண்டியிருக்கிறது. தமது அறையை நோக்கி நடந்தவாறே பேசினார் ராதானந்தர். அன்பு இருக்க வேண்டியது தான், அது பாசமாகவும் பந்தமாகவும் வளர்ந்துவிட இடம் கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்கல என்று சின்னசாமியார் பதிலளித்தார். கொடுத்தோம், கொடுக்கவில்லை என்பது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று ராதானந்தர் திரும்பி கேட்டார். எதுவானாலும் நான் தங்களுக்கு உடந்தையாகவோ உதவியாகவோ இருக்க விரும்பல, மன்னிக்க வேண்டும். அறைக்குள் அவர் நுழைந்து விட்டார். சின்னசாமியார் பின்தொடரவில்லை. அறை வாயிலில் நின்றபடியே, ஹரிக்காக நானாகவே ஏதாவது ஒரு ஆஃபீஸரிடம் போகலாம்லவா? அதில் ஆட்சேபம் இல்லையே தங்களுக்கு என்று வினவினார். தங்கள் இஷ்டம். புத்தக அலமாரியின் பக்கமாக திரும்பி கொண்டு விட்ட அவரை பார்த்த வண்ணம் சில நிமிடங்கள் நின்றிருந்தார் சின்னசாமியார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராக அவ்விடத்தை விட்டு அகன்று யோசனை செய்தவாறே வாசலுக்கு வந்தார். ஆஸ்பத்திரி விவகாரத்தினால் சந்திக்க நேர்ந்த ஒரு பெரிய அதிகாரியை பற்றி நினைவு வந்தது. வெயில் ஏறாத வேளையில் மயிலாப்பூர் கச்சேரி ரோடு வழியே நடந்து கொண்டிருந்த போது அவரை அணுகலாம் என்று தான் எண்ணியிருந்தார். அப்புறம்தான் ஒரு கசப்பு நெஞ்சில் கரித்தது. அந்த ஆஃபீஸரை கடைசி முறையாக பார்த்தபோது வேறு ஏதோ ஒரு அனுப்பினாலோ என்னவோ அவர், சாமியார்களை வேதாந்த விஷயங்களில் ஈடுபடாமல் ஏன் இந்த மாதிரி உலக விவகாரங்களில் இறங்குறீங்க, உங்களுக்கு இதுவும் வராது அதுவும் தெரியாது என்று சொல்லியிருந்தால் அவரிடம் போய் எப்படி சிபார்சு கேட்பது? லஸ் முறையில் நின்றபடி யோசனையில் ஆழ்ந்தார் சின்னசாமியார். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த போலீஸ்காரன் மீது பார்வை பாய்ந்தது. சட்டென அவர் முகத்தில் மலர்ச்சியும் மனத்தில் தெளிவும் பிறந்தன. விறுவிறுவென்று நடக்கலானார். என்னப்பா மணியே, டெல்லியிலிருந்து பதில் ஏதாவது வந்ததா என்று விசாரித்தால் மீனலோசனை. ஃபியூஸ் போய்விட்ட பல்பை கழட்டி கொடுத்தான் மணி. குரலை கேட்டது முக்காலியை விட்டு இறங்கி வெளியே வந்து, இல்லைம்மா தகவல் கிடச்சா சொல்ல மாட்டேனா என்றான். மறந்து விட்டியோன்னு பார்த்தேன், ஆனால் என்னவோ அந்த ஆஞ்சநேயர் இருக்கிற வேலை இவ்வளவும் கொஞ்ச நாளில் மாறி இருக்கிற மாதிரி இருக்கா. நீ கவனிச்சியா மணி? சத்யாவை சொல்கிறீங்க? ஆமாம், வேற ஒன்றும் இல்லாவிட்டாலும் வேலை வேலைக்கு சாப்பிட்றா, வாயை திறந்து 2 வார்த்தை பேசுகிறா, ஆஸ்பத்திரிக்கு கூட போய் வருகிறாள்ல, என்ன சொல்கிறாய்? ஆமாம்மா, எனக்கு கூட அப்படித்தான் தோணுச்சு. எதற்கு நீ விசாரிக்கிறத விசாரியே விட்டு விடாத என்று சொல்லிவிட்டு பிளாஸ்டிக் பையுடன் வெளியே புறப்பட்டாள் மீனலோசினி. அவள் காய்கறி வாங்க செல்கிற நேரம் ஃபியூஸ் போன பல்பை எரித்து விட்டு டைப்ரைட்டரின் முன் உட்கார்ந்து கொண்டான் மணி. ஜகாவிடம் தகவல் சேகரித்த நாள் தொட்டு மனதுக்குள் வைத்து பொறுமை கொண்டிருந்த குமைச்சலோடு இப்போது மீனலோசினி அம்மாள் தெரிவித்து விட்டு சென்று விஷயத்தினால் எரிச்சலும் சேர்ந்து கொண்டது. சத்யா மனம் மாறி வருகிறாளாம், பேசுகிறாளாம், சாப்பிடுகிறாளாம், ஆஸ்பத்திரிக்கு போகிறாளாம். எதனால்? அந்த பண்டாரமும் அவளும் தனித்தனியே சந்தித்திருப்பார்களோ? என் கொலைகாரத்தனத்தை வெளியே சொல்லாதே, நான் சீக்கிரத்தில் கிரஹஸ் தாமஸ் சிரமத்துக்கு திரும்பி உன்னை கைப்பிடிக்கிறேன் என்று அவர் பேரம் பேசி முடித்திருவானோ? ஆத்திரத்துடன் டைப் செய்ய தொடங்கினான் சில கடிதங்களை. திடீரென்று ஒரு நாற்றம் அவன் நாசியை தொலைத்தது. மொசைத்திரையை தண்ணீர் விட்டு கழுவும்
நாற்றம்தான். வேலைக்காரி பக்கெட்டும் குச்சியுமாக நின்றிருந்தவள், கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்க ஐயா என்று கேட்டாள். அதுக்கு இழிப்பு என்ன என்று எரிந்து விழுந்தவாறு எழுந்து கொண்ட மணி வேலைக்காரி ஏதோ காகிதத்தை பொறுக்கி எடுத்துக்கொள்வதை கண்டு, என்னது என்று அதட்டினான். வெறும் காகிதங்க. நெஜத்தை சொல்லு. டிராமா டிக்கெட்டுங்க கீழே கிடந்துச்சு, இதுக்கு நான் போகிறேனுங்க. அடச்சி இப்படி கொடு என்று அதை பறித்து பேண்ட் பாயில் போட்டுக்கொண்டான். கழுவிய நாற்றம் அடங்குவதற்காக பல நிமிடங்கள் பிடிக்கும் என்று தோன்றியது. வெளிப்பக்கத்து அறைக்கு தட்டெடுத்து இயந்திரத்தை எடுத்துச் சென்று வேலையை தொடர்ந்தான். உதவி கமிஷனர் இருக்காரா? நினைவுகளிலிருந்து விடுபட்டு நிமிர்ந்து பார்த்தான் மணி. ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டன ஒரே சமயத்தில். அடடா, சின்னச்சாமியார் அவர்களா? வாருங்கள், சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே என்று உபசரித்து நாற்காலியை இழுத்து போட்டு மேஜை விசிறி அவர் பக்கமாய் திருப்பினான். பரவாயில்ல என்றபடி உள்ளே வந்து அமர்ந்த சின்னச்சாமியார் ஒரு பழுப்பு காகிதத்தை மணியிடம் நீட்டி அப்துல்லை பற்றி சொன்னார். அந்த பையனா? நினைவுகிறது. சத்யாவே அவன் செலவுக்கு தந்திருப்பாளே. அப்போது தர்றேன் என்றாங்க. வேண்டாம் என்று நானே ஏற்றுக்கொண்டேன். மடத்தில் வைத்துக்கொள்ள வசதி இல்லை, பெரியவருக்கும் விருப்பம் இல்லை. ராசானந்த சுவாமிகள் தடுக்கிறார்களா? நியாயமானதை தான் சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆமாம், எந்த விஷயத்தில் அவர் தலைக்கே கத்தி வரக்கூடிய நிலைமையில் இருக்கார். பாவம். இன்னொருவருக்கு ஆதரவு கொடுக்க எப்படி முடியும்? கஷ்டம்தான் என்றான் மணி. சின்னச்சாமியார் முகம் வெளுத்தது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க என்று தடுமாறினார். தொடரும்.